தெற்க சிவந்த மேனியும் தென்மதுரை பானமோ பருக்க சிவந்த பாசாங்கமும் என் தரணிலோகமெல்லாம் என் கோலமனுக்களை காக்க வந்த பால சுப்பிரமணியர் வருவார் நமக்கொரு நாளும் அடைவில்லை. விகிடத்தகிட குண மதமோடொடு கரி வெற்றி வேல் முருகா
கதைகள் பாட கதைகள் பாட இருக்கக்கூடிய நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமாம் அஷ்டகாளி 8 பேர் பிறந்து அஷ்ட 8 காளியர்கள் பிறந்து வளர்ந்து ஆடு காளியர்கள் கடிலை கண்டார். ஆமாம் அப்பு சடை ஆங்கார சொருபத்தோடு அஷ்டகாளி 8 பேர்களும் ஆமாம் வீரப்பல்லும் விரிசடையோடு வெற்றி கொண்ட திருமுகத்தோடு சரி மஞ்சள் முகமழகி கையழகி அப்படி அங்க இருக்கக்கூடிய முப்படாதி அம்மன் சந்திரமாரி செடமாரி அக்கினி செட்டிக்காரி காந்தாரி கருமாரி காந்தாரி கனக துர்க்கை அம்மாள் அப்படி அஷ்டகாளி 8 பேர் பிறந்து ஆமாம் அவரங்க எப்படி இருக்கின்றார்? காளியர்கள் 8 பேர்களும் எப்படி இருக்கிறாள்? வேம்பு பிறந்த இடம் எங்கள் முப்பீடாதி எங்கள் முப்பீடாதி தாயே முப்பீடாதி தாயே முப்பீடாதி அம்மா முப்பீடாதி அம்மா முப்பீடாதி உனக்கு விஜயநகர் பட்டணமாம் எங்கள் முப்பீடாதி பிறந்த இடம் எங்கள் முப்பீடாதி என் தாயே முப்பீடாதி விஜயநகர் பட்டணமே எங்கள் முப்பீடாதி உனக்கு கும்பமாதி பிறந்த இடம் எங்கள் முப்பீடாதி எங்கள் முப்பீடாதி என் தாயே முப்பீடாதி தாயே முப்பீடாதி அம்மா முப்பீடாதி அம்மா முப்பீடாதி அந்த கும்பகோணம் பட்டணமாம் எங்கள் முப்பீடாதி கும்பவாந்து பிறந்த இடம் எங்கள் முப்பீடாதி தாயே முப்பீடாதி கும்பகோணம் பட்டணமோ எங்கள் முப்பீடாதி
அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர் பிறந்து ஆமாம் காளியர்கள் கடிலே கண்டார். சரி, ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்க்காங்க. ஒருவர் முகத்தை ஒருவர் ஏன் அப்படி மாறி மாறி பார்க்கிறாள்? எதுக்காக அப்படி பார்க்காங்கன்னா, ஆ, நாமளோ இப்படி வீரப்பல்லும் விரிசடையோடு அப்புச்சடை ஆங்கார சொருபத்தோடு 8 பேர் வந்து பிறந்திருக்கின்றோமே, ஆமாம், நாமளை பெற்றெடுத்தது யாரு? நமக்கு பேர் கொடுத்தது யாரு? நம்மளை சுத்தி ஒரே பாம்பு கூட்டமா தானே இருக்கு. ஆமா, ஒரே பாம்பு கூட்டமா தான் இருக்கு. இதுல யார் நம்மளை பெற்றெடுத்திருப்பா? ஆமா, அதிலே 2 பேர் மட்டும் தலை மட்டும் மனித தலையா இருக்கு, உடம்பெல்லாம் பாம்பின் உடலா இருக்கு. அவங்கள கூப்பிட்டு கேட்ட வேண்டியதான். அவளை கூப்பிட்டு கேட்போம். அப்படின்னு நாகக்கண்ணியை கடிலே கண்டார். சரி, அடே பாம்பே, அடே பாம்பே, நாங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? எங்களை பெற்றெடுத்தது யாரு? எங்களுக்கு பேர் கொடுத்தது யாரு? அந்த காரணத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன பெற்றவர்கிட்ட கேட்டா தான் தெரியும். தெரியும் அப்படின்னு இந்த காளியர்கள் 8 பேரும் நாகக்கண்ணியிடத்திலே கேட்கிறான். நாகக்கண்ணி கடிலே கண்டார். அவ என்ன சொன்னா? அம்மா காளியர்களே, அம்மா காளியர்களே, உங்க 8 பேரையும் பெற்றெடுத்தது நான் தான். ஓ, எங்களை பெற்றெடுத்தது நீதானா? ஆமா. அப்ப எங்களுக்கு அம்மா நீதான். ஆமா. சரி, இதோ இருக்காரே நாகராஜர். ஆமா, அவர்தான் உங்க அப்பா. ஓ, அந்த இருக்காரு, அவர்தான் எங்க அப்பா. அவர்தான் அப்பா நாகராஜன். சரி சரி, நீ பிறந்த காரணம் எனக்கு தெரியாது. ஆமா, நீ பிறந்த காரணத்தை தெரிய வேண்டும், அறிய வேண்டுமே என்றால் பிறந்த காரணத்தை அறியணும் தெரியணும்னா ஆதி கைலாச பர்வதமே செல்ல வேண்டும். கைலாசத்திலே சென்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே கேளுங்க. என்ன படைச்சவர்கிட்ட கேட்டாதானே தெரியும். நாம பிறந்த காரணத்தை கேட்கணும்னா சரி, நம்மளை படைத்தாரே பகவான், அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். காளியர் ஏன் அப்படி மனதில் நினைக்காங்கன்னா, சரி, நாம 8 பேரும் எப்படி இருக்கோம்? நாம 8 பேர்களும் சக்தியாக இருக்கின்றோம். சக்திகளாக பிறந்திருக்கிறோம். நம்முடைய தாயும் தகப்பனும் சர்ப்பமா இருக்காங்க. சர்ப்பத்தின் திருவயத்திலே சரி, நாமல் வந்து சக்தியாக பிறந்த காரணம் என்ன? அவங்க 2 பேரும் பாம்பாக இருக்கும் போது நாமல் 8 பேரும் பாவியர்களாக பிறந்திருக்கிறோம். பாவியர்களை பிறந்திருக்கோம். ஆமா, அப்படின்னு பிறந்த காரணத்தை அறிய வேண்டும். சரி, அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர் கடிலே கண்டார். ஆமா, அப்படி முப்படாதி அம்மன் பார்த்தார். என் தேவி அருள்மிகு முப்படாதி பார்த்தா. அம்மா நாகக்கண்ணி, என்னம்மா? நாங்கள் பிறந்த காரணத்தை அறிந்துவிட்டு நாங்கள் பிறந்த காரணத்தை அறிந்துவிட்டு மறுபடியும் இந்த நாகலோக பட்டணமே வருகின்றோம். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர்களும் என்றைக்கு இருந்தாலும் சரி, நீதான் அம்மா, அவர்தான் அப்பா. சரி சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர் கடிலே கண்டார். ஆமா, நாகலோக பட்டணத்தை விட்டு சரி, அவள் அங்கு எங்கே வருகின்றாள்? என் தேவி முப்படாதி காளியர்கள் 8 பேர் எப்படி வருகிறாள்? நாகலோகம் தனை கடந்தாள், தனை கடந்தாள், தனை கடந்தாள், தனை கடந்தாள், தனை கடந்தாள். காளியர்கள் வாரடையா, வாரடையா, காளியர்கள் கை கடந்தா, கை கடந்தா, தனை கடந்தாள். காளியர்கள் வரலையா, வரலையா. அக்காலவள் முன்னடக்க, முன்னடக்க, முன்னடக்க,
இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா பிறந்த காரணத்தை அறிய வேண்டும் தெரிய வேண்டுமே என்று சொல்லி நாமல் பிறந்த காரணத்தை அறியணும் தெரியணும். சரி நேர கைலாசம் வருகிறார். அப்படி கைலாச பருவதமே வர சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய முப்படாதி கடிலே கண்டார். என் தேவியை முப்படாதி பார்த்தாள். என் தங்கச்சி சந்தனமாரி எக்கா சடமாரி இதான கைலாசம். ஆமா கைலாசம்னா இதாக்கா கைலாசம். எவ்வளவு அழகா இருக்கு. கைலாசம்னா என்ன அழகா இருக்கு. பந்தல் அலங்காரமும் லைட்டுகளும் சரி வண்ண வண்ண சீரியல் பல்புகளும் சரி எம்மா அருமையா இருக்கு. கைலாசம்னா இதுதான் கைலாசம். கைலாசம் எவ்வளவு அழகா இருக்கு. அலங்காரத்தை பாரு. சரி கலர் கலரா இருக்கு. சீரியல் பல்பு சீரியல் பல்பு சரி சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாளி 8 பேர் கடிலே கண்டார். ஆமா வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து சரி பகவானே பகவானே என்று அடகதவையை தட்ட ஓ காளியர்கள் 8 பேரும் கைலாசத்திலே வந்து கதவை தட்டுறா. பகவான் காதிலே கேட்டார். அம்மா பார்வதி ஆமா நம்முடைய வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து ஒரே பெண்கள் சத்தம் கேக்கு. பெண்கள் சத்தமா கேட்க பகவானே பகவானேன்னு கதவை தட்டுறா. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஆமா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பகவான் ஓடோடி வர்றாரு. சரி அடகதவை திறந்து பார்த்தார். அடகதவை தாழ் திறந்து பார்க்கிறாள் ஆண்டவன். அஷ்டகாளி 8 பெண்களை கடிலே கண்டார். ஆகா பார்த்த உடனே மனசுல நினைக்கிறார். என்ன நினைச்சாரு? இவ யாருன்னு தெரியலையே. இந்த 8 பெண்களும் எவ்வளவு அழகா இருக்காங்க. 8 பேரும் சரி ஒரு நாள் பொறிச்ச குஞ்சு போல ஒண்ணு போல இருக்காங்களே. ஆமா இவங்க 8 பேரையும் ஒரு தாய் தான் பெற்றெடுத்தாளா அல்லது 8 பேர்த்தையும் 8 தாய் பெற்றெடுத்திருப்பாளா? 8 தாய் பெற்றெடுத்திருப்பாங்களோ? பகவானுக்கே சந்தேகம். அவ எப்படி இருக்கிறா? சரி ஒன்று போல எவா இளையவா சரி எவ பெரியவா மூத்தவான்னு தெரியல. ஆமா ஒருத்தி முத்து நிறத்துல இருக்கா. ஏன்னா அவ வந்து முட்டையில பொறிச்சிருக்கிறா. சரி அதனால ஒருத்திய பார்த்தா முத்து நிறத்துல இருக்கா. ஒருத்தி மஞ்ச நிறத்துல இருக்கா. அவதான் மஞ்ச மாறி. ஒருத்தி தங்க நிறத்துல இருக்கா. அவதான் தங்க மாறி. ஒருத்தி உச்சி கண்ணோடு இருக்கா. அவதான் தேவி உச்சினி மாகாளி. ஒருத்தி 3 முகத்தோடு இருக்கா. அவதான் முப்பிடாதி. அவதான் முப்படாதி. 8வது இருக்கவா மட்டும் கொஞ்சம் கருப்பா இருக்கா. ஆமா அவதான் கருமாரி. அவ கருமாரி. சரி ஒரு குத்து மாவுக்கு ஏமாறி. கோபத்துல ரொம்ப கெட்டிக்காரி. ஆமா கோபம் வராது. சரி அவ கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ. சரி அவளதான் கையில திரிசூலம் வச்சிருக்கா. சரி ஒரே குத்தா குத்தி கொடல உருவி மாலையா போட்டுருவா. ஆமா ஆடி 8 பெண்கள் லைக்க சரி பகவானே திகைத்து நிற்கவும். ஆமா ஆடி அங்க இருக்கக்கூடிய முப்படாதி கடிலே கண்டார். ஐயா என்ன கைலாசம் என்பது இதானே? ஆமா கைலாசம் இதுதான். இங்க பகவான் என்பது யாரு? ஓ பகவான் என்பது நான் தான்மா. நீங்க தானா? என்ன பார்த்த உடனே தெரியலையா? ஆமா உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. பகவான் கைலாசத்தில் உள்ள பகவான் நான் தான். அப்ப இந்த மனுக்கள் எல்லாம் பிறவி செய்யறது? ஓ படைப்பதும் நான் தான். சரி படைத்த உயிர்களுக்கு படி அளப்பதும் இந்த பகவான் தான். அப்ப ஏன் சாமி மனுக்களை தவறி பிறவி செஞ்சிருக்கீங்க? எம்மா என்ன பகவான் படைப்பிலே மாத்தி பிறவி செய்ய மாட்டேன். பிறவி செஞ்சிருக்கீங்களே. அப்படி மாத்தி பிறவி செய்திருந்தால் சரி ஏதாவது அதுல ஒரு காரணம் இருக்கும். ஆமா அம்மா பெண்களே எம்மா முதல்ல நீ எங்க இருந்துமா இங்க வர்ற? நீங்க வந்திருப்பது யாரு? சரி உங்களுக்கு ஊர் என்ன பேர் என்ன? அந்த விவரத்தை என்கிட்ட சொன்னா. உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன? சரி என்ற விவரத்தை என்கிட்ட சொன்னு வச்சுக்கோ. சரி உனக்கு உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஐயா பகவானே எங்க 8 பேரை நல்லா பாருங்க. என்னையா பார்க்க சொன்னேன்? நீ தானே நல்லா பாருங்க. என்னைய நான் சொல்லல. ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் மாலை கண்ணு. அப்படியா? கண்ணு புடிபடல. நான் கதையில சொல்லிட்டு இருக்கேன். ஓ கதையில சொன்னியா? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அம்மா உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. கைலாசத்துக்கு நீங்க புதுசா தெரியுது. சரி சின்னஞ்சிறு குழந்தையா வந்திருக்கிய. சரி நீங்க வந்திருப்பது யாரு? பகவானே ஆண்டவனே நாங்கள் யார் என்று தெரியுமா? அம்மா வந்திருப்பது நீங்க யாரம்மா? பிறந்ததுதான் நாகலோகம், பெற்றெடுத்த நாகக்கண்ணி, பேர் கொடுத்த நாகராஜன், அஷ்டகாளி 8 பேரும் காளியர்கள் நாங்கள் தானே. எல்லோருக்கும் உற்சவம் தான் ஏற்றதொரு முப்பிடாதி. பிறந்ததொரு காரணமோ
நாகலோகப்பட்டணம். ஓ, பிறந்தது நாகலோகப்பட்டணம். எங்களை பெற்றெடுத்தது நாகக்கண்டி. உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி, எங்க அப்பா பேரு நாகராஜன். ஆகா, அப்படி அஷ்டகாலி 8 பேர் வந்திருக்கின்றோம். நீங்க நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளைகள். ஆமா, இப்பந்தான் எனக்கு விவரமே தெரியுது. ஐயா பகவானே, ஒரு சர்ப்பத்தின் திருவயிற்றிலே ஆமா எங்க இப்படி சக்தியாக பிறவி செஞ்சிருக்கீங்களே. சரி, அப்படி பாம்பின் திருவயிற்றிலே நாங்கள் 8 பேர் மட்டும் பாவியர்களாக பிறந்த காரணம் என்ன? ஒரு குழந்தைங்க எப்படி இருக்கணும்? அதாவது உலகத்திலே சரி, பெண்கள் அத்தனையும் அழகோடு அந்தஸ்தோடு படைச்சிட்டு அழகோடு அந்தஸ்தோடு படைத்திருக்கிறீர்கள். எங்களை மட்டும் இப்படி வீரப்பள்ளும் வெறிசடையோடு அப்புச்சடை ஆங்கார சொருபத்தோடு இப்படி பிறவி செஞ்சிருக்கீங்களே, அது என்ன காரணம்? அந்த அவளுக்கு மட்டும் பாருங்க. சரி, உச்சி கண்ணு இருக்கு, உச்சி கண்ணு இருக்கு. அவதான் உச்சினி மாகாளி. சரி, அந்த இருக்கா பாரு, அவ 3 முகத்தோடு இருக்கா. அவ ஒப்பிடாது. இந்த இருக்கா பாரு சந்தன நிறத்துல, அவ சந்தன மாறி. இந்த இருக்கா பாரு முத்து நிறத்துல, அவ யாரு? அவதான் முத்துமாரி. முத்துமாரி. இப்படி அழகோடு ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறது. சரி, நாங்கள் சர்ப்பத்தின் திருவயிற்றிலே சக்திகளாக பிறந்த காரணம் ஒன்று தாய போல இருக்கணும், ஒன்னு தாய போல இருக்கணும், இல்ல தகப்பன போல இருக்கணும். சரி, நாங்களும் எப்படி இருக்கோம்? நாங்க அதாவது தாய மாதிரி இல்ல, தகப்பன மாதிரியும் இல்ல. சரி, எங்களை பிறவி செய்த காரணத்தை சொல்ல வேண்டும். எங்களை மட்டும் சரி, இப்படி பிறவி செய்த காரணம் என்ன? அம்மா காளியர்களே, நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அம்மா, என்ன நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கைலாசத்துல வந்து அமருங்கள். வந்ததே வந்துட்டிய. சரி, கைலாசத்துல சிம்மாசனத்துல போய் அமருங்கள். உங்களை பிறவி செய்த காரணத்தை நான் சொல்கின்றேன். நீங்க வேற யாரும் கிடையாது. சரி, எனக்கு 8 பேரும். சரி, நீங்க எனக்கு கொழுந்தியா முறை. நாங்க 8 பேரும் உங்களுக்கு கொழுந்தியாவா? அம்மா, அது எப்படியா கொழுந்தியா வரும்? பார்வதி சக்தியிலே பிறந்திருக்கிறா. சரி, பார்வதிக்கு தங்கச்சி. சரி, பகவானுக்கு என்ன வேணும்? கொழுந்தியா தான் வேணுமோ? அதத்தான் நான் சொன்னேன். கைலாசத்தில் அமருங்கள். சரி, உங்களை பிறவி செய்த காரணத்தை நான் சொல்கின்றேன். சரி, அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாலி 8 பேர் இடத்திலையும் காளியர்கள் 8 பேரும் கைலாசத்துக்குள் வந்தா ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி, சிம்மாசனத்தில் அமருங்கள். ஆமா, அம்மா முப்பிடாதி என் தேவி முப்புடாதி மச்சரேசி வனமாதியிலே மகேந்திரகிரி பட்டணத்தே அல மன்னனான மகிடாசூர அல மகிட நல்ல சூரனாவ அவன் மன்னாகாலே கோட்டை போட்டா மல்லை வைதால் கரையுமென்றே வரத்தாலே கோட்டை போட்டா வண்டு தூம்பி அரைக்குமென்றே அதை கேடு சோட்டு தங்க கோட்டை அதை கேடு சோட்டு தங்க கோட்டை நடைபுறத்தில் வெள்ளி கோட்டை அந்த மச்சரேஸ் வனத்திலே வந்து ஆமா மகேந்திரகிரி பட்டணத்தில் மகேந்திரகிரி பட்டணத்திலே மன்னனான மகிடாசுரன் ஆண்டு வருகின்றான். மகிடாசுரன் ஆண்டு வருகிறான். அந்த மன்னனான மகிடாசுரன் சரி, அப்படி அங்க இருக்கக்கூடிய மச்சரிசி வனத்திலே வந்து அவன் அங்கு எப்படி ஆண்டு வருகின்றான்? அவன் மகிடாசுரன் எப்படி ஆண்டு வருகிறான்? மனக்குதிரை ராணுவமாம் ராணுவமா ராணுவமா மந்திரி மறுபடை தலைவர் படை தலைவர் மந்திரி மறுபடை தலைவர் படை தலைவர் ராணுவமா மதுரை மாபடை தலைவர் படை தலைவர்
மன்னனான மகிடாசூரனுக்கு ஆமா மணக்குதிரை ராணுவமாம், மந்திரிமார் படைத்தலைவர்கள், வெட்டும் படை 1 கோடியாம், வீரப்படை 1 கோடியாம், கையால் படை 1 கோடியாம். அம்மனுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. அம்மனுக்கு படிச்சுட்டு அப்புறம் படிப்போம். அடி மணக்குதிரை ராணுவமாம், ஆமாம் மந்திரிமார் படைத்தலைவர், மந்திரிமார் படைத்தலைவர்கள், வெட்டும் படை 1 கோடியாம், வீரப்படை 1 கோடியாம், கையால் படை 1 கோடியாம், காலால் படை 1 கோடியாம், அடி யானை கட்டும் மண்டபமாம், குதிரை கட்டும் தையகம்மா. அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி மன்னனான மகிடாசூரன் ஆமாம் அப்படி சொத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்றான். மகிடாசுரன் சொத்து சுகத்தோடு ஆடம்பரத்தோடு ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் சரி ஒரு நாள் தினத்திலே ஆமா சாப்பிட்டு இளைப்பாரி சரி அப்படி உப்பரிக்கு மேடையிலே மந்திரிகளோடு உலாவி கொண்டே இருக்க மந்திரிமார்களோடு உல்லாசமா பேசிக் கொண்டிருக்கிறான். மகிடாசுரன் என்னையா கடிலே கண்டான்? எம்மா மகிடாசுரன் உப்பரிக்க மேடையில் இருக்கிறான். சரி உப்பரிக்க மேடை கீழே சரி ஒரு மனிதனை சரி இறந்தவனை 4 பேர் சுமந்து கொண்டு போறாங்க. கொட்டு மேல சத்தத்தோடு சரி பூமாலையெல்லாம் போட்டு தூக்கிட்டு போறாங்க. சங்கு சத்தத்தோடு தூக்கிட்டு போறாங்க. மகிடாசுரன் கடிலே கண்டான். சரி மந்திரியை வரவழைத்தான். ஆமா அப்பா மந்திரி என்ன மன்னா? இங்க பாப்பா, என்ன எதுக்காக ஒருவனை 4 பேரும் சுமந்துட்டு போறாங்க? மன்னா என்ன இறந்தவனை 4 பேர் சுமந்து கொண்டு போறாங்க. அவனை எங்க கொண்டு போறாங்க? இடுகாடான சுடுகாட்டுல கொண்டு போய் சரி அவனை சுட்டு எரிச்சு சரி அவன் சாம்பலை கூட விட மாட்டாங்க, ஆத்துல கொண்டு கரைச்சிருவாங்க. ஆத்துல கரைச்சிருவாங்களா? ஆமா. அப்ப நாளைக்கு நானும் ஆண்டு மடைஞ்சிருவானா? மன்னா என்ன உலகத்திலே ஒரு நாளைக்கு நீங்களும் சாகத்தான் போறீங்க. சரி 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போடத்தான் போறோம். அப்படியா? ஆமா. இந்த பூமியிலே பிறப்பு என்று பிறந்து விட்டால் என்னைக்கு பிறப்புன்னு பிறந்தமோ சரி இறப்பு தலைமையில உண்டு. அன்று எழுதிய எழுத என்று அழிச்சு எழுத யாராலும் முடியாது. ஆமா. அப்ப நாம் ஆண்டு மடைந்து விட்டால் உலகத்திலே சரி ஒரு மனிதன் பிறந்தா சரி 6லும் சாவு, சரி 100லும் சாவு, 100லையும் சாவு. அதாவது அது எப்பமுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சரி அதனால மன்னா ஒரு நாளைக்கு நீங்களும் சாகத்தான் போறீங்க. சரி அப்படி நான் ஆண்டு மடைந்து விட்டால் அந்த மச்ச ரிசவனத்தை யாரு இருந்து அரசாள்வார்? ஏன் இருக்கான்ல மந்திரி. ஆமா. அணுகளவு அசையாம இருக்கானே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. ஒப்படைக்க முடியாது. சரி நானே இருந்து அரசாட வேண்டும். சரி நான் என்றென்றைக்கும் சாகாமலே இருக்க வேண்டும். மன்னா என்ன ஆசையா உங்களுக்கு? சரி உலகத்திலே மனிதனா பிறந்தாச்சு, சரி ஒரு நாளைக்கு இறந்துதானே ஆகணும். அப்ப சாகாம இருக்க வேற வழியே இல்லையா? சாகாம இருக்குதுக்கு நான் வேணா ஒரு வழியை சொல்லட்டுமா? என்ன வழி? சங்கரங்கோயில் டானிக்கை வாங்கி அடிங்க. அத நீங்க வாங்கி அடிங்க. இல்ல கொஞ்சம் குருண மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. அதை வேணா சாப்பிட்டு பார்க்கலாமோ? ஆமா. அப்படி சாகாமல இருக்க வேண்டுமே என்றால் சரி அந்த சங்கரனையை சென்று பார்க்க வேண்டும். அப்படி சொல்லு. அந்த ஆதிகரை கண்ட பகவானையே வேண்டேன். ஆண்டவனை நினைத்து பாரதவம் இருந்து அவர்கிட்ட வேணா சாகாத வர வாங்கலாம். ஆண்டவனிடத்திலே சாகாத வரத்தை வாங்கி வந்தால் சரி ஆதி சிவனை போல் நீங்களும் வாழலாம். சரி மந்திரி சொல்றான் அப்படின்னு மன்னனான மகிடாசுரன் பார்த்து சரி மந்திரியை வரவழைத்து ஆமா அவன் அங்கு என்னையா செய்கின்றான்? அவன் என்ன செய்கிறான்? அவன் தங்க முடி தாண்டரித்தே 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 தானையரசாடும் என்றாடும் என்றால் தானையரசாடும் என்றால் தாடும் என்றால் தங்கமோடு தாண்டரித்தே 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 தானரசையாலும் என்றாலும் என்றால் மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் கிடாய் வெட்டக்கூடியவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று உங்களை விளாக்கம் தேர் அழைக்கின்றார்கள். கிடாய் வெட்டக்கூடிய
மாரியப்பன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வர வேண்டும் என்று உங்களை விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். அடி மந்திரியை வரவழைத்து சரி தங்க முடி தான் தரித்து தானே அரசு ஆளும் என்றால் பொன்னு முடி தான் தரித்து இந்த பூதலத்தை ஆளும் மந்திரி நாட்டையும் செங்கோலையும் முதல் மந்திரி கையிலே ஒப்படைக்கிறார். அடி மந்திரி இடத்துல ஒப்படைத்து சரி அடி நாட்டையும் செங்கோலையெல்லாம் மந்திரி கிட்ட ஒப்படைச்சா. அம்மா மனைவி மக்கள் எல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைச்சா? அம்மா என் அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்கலாம் இல்ல? ஏன் ஒப்படைக்கலாம? அத்தாடி அவங்க அண்ணன் தம்பிட்ட மட்டும் ஒப்படைக்க கூடாது. எதுக்கு ஒப்படைக்க கூடாது? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிமா, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டிமா. அப்போ அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்க கூடாது. மேலக்கார அண்ணாவி எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். மேலக்கார அண்ணாவி உடனடியாக ஆலயத்துக்குள் வர வேண்டும் என்று உங்களை விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். அப்படி எங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் ஆமா மந்திரியை வரவழைத்து சரி நாட்டையும் செங்கோலை ஒப்படைத்து விட்டு மந்திரி இடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் தவம் இருந்து வருமளவும் சரி இந்த தாரணியை நீயே ஆண்டிடுவாய். ஆமா நான் வரம் வாங்கி வருமளவும் வையகத்தை ஆளும் மந்திரி அடி மந்திரி இடத்திலே ஒப்படைத்து சரி காவி உடை அணிந்தான், கழுத்திலே உத்திராட்ச மாலை அணிந்தான், கையிலே பிடித்தான் கவக்கட்டை. எதுக்கு கவக்கட்டை? முள்ளு தூக்கவா? முள்ளு தூக்க இல்லையா? கவக்கட்டையை தவத்துக்கு ஏன் கொண்டு போறான்? அது ஊன்றுகோல். ஓ தவம் இருக்கும் போது அது ஊன்றுகோல். ஊன்றுகோல் சரி அது தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமாம் மூவாசையுமே வெறுத்தான். எம்மா மூவ ஆசை என்னென்ன ஆசையெல்லாம் வெறுத்தான்? ஒன்று மண்ணாசை, சரி இரண்டாவது பொன்னாசை, ஓ பொன் பொருள் ஆசை, மூன்றாவது பெண்ணாசை. சரி கோவிலுக்கு சமையல் கோவிலுக்கு சமையல் செய்யக்கூடிய அனைத்து மக்களும் உடனடியாக கோவிலுக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். ஆலயத்துக்குள் சமையல் செய்யக்கூடிய அன்பர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வர வேண்டும் என்று உங்களை விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். சரி சரி சொல்லி அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி மன்னனான மகிடாசூரன் ஆமாம் தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி சரி அடி மூவாசையுமே வெறுத்து எம்மா மூவ ஆசையை வெறுத்தான். மண்ணாசையை வெறுத்திடலாம், பொன் பொருள் ஆசையே மனிதன் சுலோகமா மறந்துடலாம். மூன்றாவது பெண்ணாசை, பெண்ணாசையை மறக்க முடியாத மறக்க முடியாதா? இந்த பாலா போற பெண்ணாசையை சரி மறக்கவே முடியாது. சரி ஆனால் மகிடாசூரன் மறந்துட்டானா? மறந்துட்டானு? நான் மறந்துட்டேனே. நீங்க மறந்துட்டீங்களா? எத்தனை நாளா? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா? சரி அவன் பெண்ணாசையை மறக்கல. சரி அவன் பொண்டாட்டிய தம்பி அவன் தம்பி கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு அவன் துப்புறம் மறந்துட்டான். சரி மறந்துதானே ஆகணும். சரி ஆனா மண்ணாசையை ஈ முதல் சரி யானை வரை பெண்ணாசை வெறுத்தவர் யாரும் கிடையாது. மேலக்கார அண்ணாவி உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கின்றார்கள். மேலக்கார அண்ணாவி உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் சரி தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று அவன் அங்கு எங்கே வருகின்றான்? மகிடாசூரன் எங்கே வருகிறான்? அவன் மச்ச ரிசீவனமு விட்டே மகிடாசூரன் வாரடையா. மச்ச ரிசீவனமு விட்டு மகிடாசூரன் வாரடையா. அந்த பகவானை வேண்டி எல்லோ பாரதவம் செய்ய வென்றே. பகவானே வேண்டி எல்லோ பாரதவம் செய்ய அவன் காடுடல செட்டி கடந்தான். அவன் காண்டவனை அந்த சோலை விட்டான். அவன் வாசி நல்ல அந்த படந்த வாழை பங்கு உடித்து அந்த போடும்
அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் ஆமா என்னாச்சு? தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி இந்த கதிவேலி அமுக்க போற ஒரு மாதிரி போறாரு. அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி இமயமலை அடிவாரத்திலே வந்து இமயமலை அடிவாரத்திலே வந்து சரி அப்படி தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் இருக்க வேண்டுமென்று சாந்தாலை தரமெழுகி சந்தானத்தா கோலமிட்டு அடி கோலமிட்ட இடமதிலே கொலைவாளை கமுகு நாட்டி கண்ணியடி மூலையிலே கணபதியை பிடித்து வைத்தான். தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து சரி தீப கற்பூரம் தான் கொடுத்து ஆமா அப்படி தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி சபாஸ் அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் அவன் மகிடாசூரன் 1000 முழ கம்பத்தை நாட்டினான். சரி அந்த 1000 முழ கம்பம் மேலே அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் சரி அந்த 1000 முழ கம்பம் மேலே ஆமா ஆமை நல்ல பலகை போட்டு சரி ஆமை நல்ல பலகை மேலே அடிபரப்பு நெல்பரத்தே முத்து மாரியம்மனுக்கு திருநாளாம் முகத்தாரோலை காண வரும்